உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகளை இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட 30,000 குழந்தைகள் 2025ஆம் ஆண்டிலே பிறந்திருக்கிறார்கள். ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப், அதே போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னர் ஆகியோருக்கும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தியது நமக்கெல்லாம் தெரியும். அந்த யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 118வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கும் இஸ்ரேல் காசா மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு அப்பாவி சகோதரர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிறது அல் ஜசீராவினுடைய தரவுகள். அதே நேரத்தில் 8 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ரஃபா பார்டர் திறக்கப்பட்டிருக்கிறது. ரஃபா பார்டர்ல இருந்து ஒரு நாளைக்கு காசாவிலிருந்து 150 பேர் வெளியே செல்ல முடியும். எதிர்த்தரப்புல இருந்து, அதாவது காசாவுக்கு உள்ள நுழைபவர்கள் 50 பேர் நுழைய முடியும் என்கிற ஒரு எல்லையை இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டு இந்த அடிப்படையில் நம்ம உள்ள வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் உரிய அனுமதியை கொடுப்போம் என்று சொல்லி இருந்த நிலையில காசாவுல இருந்து கிட்டத்தட்ட 22,000 நோயாளிகள் உடனடியாக அவசர சிகிச்சை வேண்டி நிற்கிறார்கள். அவர்கள் சிகிச்சை பெற வேண்டி இருக்கிறது. பல பேருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கிறது. நிரந்தர நோயாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் உடனே வெளியேற்றப்பட வேண்டும். வெளியேற்றப்பட்டால் தான் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் கிடைக்கும் என்கிற நிலையில இதுவரைக்கும் இஸ்ரேல் குறிப்பிட்ட ஒப்பந்தத்தை கூட நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ரஃபா பார்டர் திறக்கப்பட்டு 3 நாட்களாக ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலால் 12 தொடக்கம் 20க்கு உட்பட்டவர்கள் தான் வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் ஒப்புக்கொண்ட விதி பிரகாரம் 150 பேரையாவது வெளியேற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தொடர்ந்தும் அவர்கள் அடக்குமுறைகளை செய்து வரக்கூடிய நிலையில நமக்கெல்லாம் தெரியும். கடந்த 2 ஆண்டுகால யுத்தத்தில் 75,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். ஆனால் ஒரு விதத்தில் அது மிகப்பெரியதொரு மனக்கவலை, தாங்க முடியாத மன அழுத்தமும் கூட. 75,000 அப்பாவிகளை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு யுத்தத்திலே என்கிற நிலையில 2025ஆம் ஆண்டு காசாவிலே பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை 30,000ஐ தாண்டுகிறது என்கிற உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகளை இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட 30,000 குழந்தைகள் 2025ஆம் ஆண்டிலே பிறந்திருக்கிறார்கள் என்கிற போது 75,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 30,000 பேர் பிறந்திருக்கிறாங்க என்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே இஸ்ரேல் காசாவினுடைய மக்கள் தொகையை அழிப்பதற்கு நினைத்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான், அவர்களுடைய ஜனத்தொகை வளர்ச்சியை பெருக்குகிறான் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் மத்திய கிழக்கு சூடான ஒரு நிலையிலேயே இருக்கிறது. ஈரானோடு அமெரிக்காவுக்கு ஒரு நீண்ட நெடிய சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற அதே நேரம் சமாதானமாக இது முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்கிற பேச்சுக்கள் தொடர்ந்து அடிபடக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய பல ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீரா இன்றைக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த கருத்துக்கள் பிரகாரம் ஆக்சிஜன் பத்தலை என்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஆக்சிஜன் பத்தலை. அப்போ இந்த யுத்தம் ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே என்பதுதான் ஆய்வாளர்கள் பலவேருடைய கருத்துக்களாக இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுக்கும் எப்படியாவது ஒரு யுத்தம் ஈரானோடு அமெரிக்கா செய்ய வேண்டும் என்பது தேவையாக இருக்கிற போதுதான் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப், அதே போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னர் ஆகியோருக்கும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை ஈரானிய மக்கள் நம்பிக்கைக்குரியதாக பார்க்கவில்லை என்கிற தரவுகளை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிடுகிறது. காரணம் என்னன்னா, கடந்த ஜூன் மாதமும் இப்படியான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரான் மேல தாக்குதல்களை நடத்தினார்கள். எனவே அமெரிக்கர்களை நாங்கள் நம்ப முடியாது. ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் பங்கெடுக்கிறது நம்பிக்கையான
நேர்மையான விட்டுக்கொடுப்புடன் கூடிய பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும். மிரட்டி அடிபணிவதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதை ஈரான் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் கத்தர் தலைநகர் தோஹாவுக்கு ஸ்டீவ் விட்காஃபும் அதே போன்று ஜார்ஜ் குஷ்னரும் வந்து இறங்கி இருக்கிறார்கள். இவங்க நேற்று அதற்கு முதல் நாள் 2 நாட்கள் ஆல்ரெடி இஸ்ரேலில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தாங்க. இன்னைக்கு கத்தருக்கு வந்திருக்கிறாங்க. கத்தருடைய அதிபரோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள். நாளை ஒமானில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு கத்தர், ஈஜிப்து, டர்க்கி, சவுதி அரேபியா, UAE உள்ளிட்ட பல நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ்மாரும் பங்கெடுக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் திடீரென ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர ஆயுத பிரிவு படைப்பிரிவு 2 எண்ணெய் டேங்கர்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த 2 எண்ணெய் டேங்கர்களும் கடத்தல் எரிபொருட்களை கொண்டு செல்லக்கூடிய எண்ணெய் டேங்கர்கள் என்று வகைப்படுத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC. ஆனால் இந்த 2 டேங்கர்களும் எந்த நாட்டுக்குரியது என்பதை இதுவரைக்கும் IRGCயினுடைய படைப்பிரிவு உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் 2 எண்ணெய் டேங்கர்களை அவங்க கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு எண்ணெய் டேங்கரில் சராசரியாக 2,70,000 கேலன் எரிபொருட்கள் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே 2,70,000 கேலன் எரிபொருட்கள்னா 2 கப்பல்லையும் கிட்டத்தட்ட 5 லட்சம் கேலன்களுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 மாபெரும் கப்பல்களைத்தான் அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. இது எந்த நாட்டுக்குரிய கப்பல் என்று வகைப்படுத்தப்படாவிட்டாலும் 15 பேர், தலா 15 பேர் ஒவ்வொரு கப்பல்லையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஈரானுக்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கான காரணமாக IRGC என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஈரானுடைய ஹார்முஸ் நீர்நிலை பகுதிகளில் சட்டவிரோதமாக கடத்தல்காரர்களாக இருக்கக்கூடியவர்களைத்தான் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். அவங்க லீகலி இந்த பெட்ரோலை எடுத்துக்கிட்டு போகல அல்லது இந்த எரிபொருட்களை எடுத்துக்கிட்டு போகல, கடத்தல்காரர்கள். எனவேதான் அவர்களுடைய பொருட்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான புகைப்படங்களையும் இன்றைக்கு ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானுடைய அணு செறிவூட்டல் விவகாரங்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் என்று சீனா இன்றைக்கு அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள். ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க விரும்பவில்லை. அவர்கள் தங்களுடைய உள்நாட்டு தேவைக்காக அணுவை செறிவூட்ட விரும்புகிறார்கள், யுரேனியத்தை செறிவூட்ட விரும்புகிறாங்க. எனவே யுரேனியத்தை செறிவூட்டுகிற அந்த செயல்பாட்டை சீனா ஆதரிக்கிறது. அதற்கு நாங்கள் ஈரானுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று சொல்லி வெளிப்படையாகவே இன்றைக்கு சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் அணு ஆயுத விவகாரம் மாத்திரமல்ல, அதைவிட கூடுதலாக பேச்சுவார்த்தைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய விஷயமாக இருப்பது அவர்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய தூரத்தின் அளவுதான். ஏன்னா ஈரான்ல இருந்து இஸ்ரேலை தாக்க முடிகிறது என்கிற போது இஸ்ரேல் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க என்று சொல்லி சொன்னா, அவர்களுடைய நாட்டை வந்து தாக்குற அளவுக்கு இல்லாத வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் தயாரிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால், நீங்கள் இஸ்ரேலை தாக்கிடக்கூடாது, இஸ்ரேலோட ஒரு வாரண்டு வந்தால் ஈரான் பதிலடி கொடுக்குற அளவுக்கு ஈரான்கிட்ட ஆயுதம் இருக்கக்கூடாது, அதை விட குறைய 2000 கிலோமீட்டர் போய் தாக்க முடியும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் 1000 கிலோமீட்டருக்கு தயாரிச்சுக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. 2000 கிலோமீட்டர் வர தயாரிச்சிடாதீங்க, ஏன்னா அது எங்களுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய வாதம் என்ன கேட்டால், நீ அணு ஆயுதத்தையே கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற, அணு ஆயுதமே இஸ்ரேல்கிட்ட இருக்கிற போது எங்ககிட்ட நாங்கள் அணு ஆயுதத்தை வைக்கல, பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தான் வச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் பேலிஸ்டிக்கை வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் அவருடைய பிரதான வாதமாக இருக்கக்கூடிய சூழல். மாத்திரம் இல்லாமல் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தையே அழிக்கும், அதன் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தான் இந்த பேச்சுவார்த்தையில் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுடைய கணிப்பு பிரகாரம் ஈரானில் குறைந்தது 20,000 பேலிஸ்டிக் ஏவுகணைகள் தற்போதைக்கு இருக்கலாம். இந்த 20,000ம் 2000 கிலோமீட்டர்களுக்கு தாண்டி சென்று தாக்குதல் நடத்தக்கூடியவைகள். எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு சண்டை ஏற்பட்டால் கண்டிப்பாக ஈரான் அமெரிக்காவை தாக்குவது மாத்திரமல்லாமல் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தும். அப்படி நடத்தினால் ஈரானிடம் 20,000க்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிற போது அவற்றை கொண்டு அவர்கள் இஸ்ரேலை சுக்குநூறாக்க முடியும் என்கிற காரணத்தினால, ஏன்னா வாரண்டு வந்துட்டா கடைசி முடிவு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுங்கிறதுனால அடிச்சே போடுவோம்னு சொல்லி அடிப்பாங்க. அதனால அது எங்களுக்கு பெரிய பின்னடைவா போயிடும் என்பதுதான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருப்பது மட்டுமல்லாமல், ஈரான் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகாக்களுக்கு உதவி செய்யக்கூடாது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள், யமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ், காசாவில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகளுக்கு ஈரான் உதவிகள் செய்ய
செய்யக்கூடாது, அந்த உதவி செய்ய மாட்டோம் என்பதையும் பேச்சுவார்த்தையில் அவங்க ஒப்புக்கொள்ளணும் என்பதுதான் தற்போது முன்வைக்கப்பட இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளாக இருக்க போகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் சொல்லும்போது, ஈரான் எங்களோடு பேச விரும்புகிறது, நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த விரும்பவில்லை என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். ஈரான் எங்களோட பேச விரும்புகிறாங்க, அதே மாதிரி நாங்களும் அவங்களை அட்டாக் பண்ண விரும்பலை என்று வெளிப்படையாகவே இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானால் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம், அணு செறிவூட்டலைத்தான் செய்வோம் என்கிற ஒரு ஒப்பந்தத்திற்கு அவர்கள் வருவார்களே ஆனால் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாப்பதற்கு, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான அடுத்த கட்ட விவகாரங்களுக்கு ஈரானுக்கு ஒத்துழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ரஷ்யாவும் இன்றைக்கு ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக, ஈரானுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய USS ட்ரூமன், USS ஆப்ரஹாம் லிங்கன் உள்ளிட்ட 10 கப்பல்கள் ஈரானை தாக்குவதற்கு தயாராக தற்போது அரபிக்கடலில் நிற்கக்கூடிய சூழல்ல அந்த கப்பல்களை கண்காணிக்கிற வேலையை ஆல்ரெடி ஈரானுடைய ஷஹீத் 139 வகையான ட்ரோன்கள் செய்து வந்தது. அந்த ட்ரோன் ஒன்று நேற்றைய தினம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு சீனாவினுடைய உளவு பார்க்கிற கப்பல் அரபிக்கடலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து சீனா தேவையான உளவு தகவல்களை சேமித்து அந்த தகவல்களை ஈரானுக்கு அனுப்புகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே சீனா வெளிப்படையாகவே ஈரானுக்கு அயன்டோம் மாதிரி ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை கொடுக்குறாங்க, அதற்குரிய பயிற்சிகளை கொடுக்குறாங்க, ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி தற்போது பேலிஸ்டிக் ஏவுகணைகள் சிஸ்டங்களை மேலதிகமாக கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் சீனாவினுடைய உளவு கப்பல் தற்போது மத்திய கிழக்குக்கு வந்திருக்கிறது, குறிப்பாக அரபு கடலுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களை கண்காணித்து உளவு தகவல்களை எடுத்து அவர்கள் ஈரானுக்கு கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. எனவே சீனா வெளிப்படையாகவே ஈரானுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவல் பிரகாரம் சீனாவினுடைய YLC-8B என்கிற வகையான உயர் ரக ரேடார் சிஸ்டங்கள் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேடார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அமெரிக்கா ஈரானுடைய இஸ்பஹான் அதே போல நெட்சாரிம் ஆகிய 2 இடத்துல குண்டு போட்டாங்களா இல்லையா, இந்த அணு செறிவூட்டக்கூடிய இடங்கள் என்று சொல்லித்தான் அந்த 2 இடத்துக்கு குண்டு போட்டாங்க. அந்த குண்டு போடுவதற்கு அவர்கள் பயன்படுத்திய B-2 வகையான விமானம், இந்த விமானம் ரேடாருக்கு சிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த விமானத்தை கண்காணித்து உடனடியாக தகவல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரேடார் சிஸ்டம் தான் இந்த YLC-8B என்று சொல்லக்கூடிய ரேடார் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த சிஸ்டத்தை ஈரானுக்கு சைனா கொடுத்திருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. எனவே ஒரு யுத்தம் வந்தால் ஈரான் வெறுமனே வாய் வழியாக மட்டும் கண்டுபிடிக்காம சீனாவினுடைய முழுமையான ஆதரவோடு உதவியோடு ஒரு தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், USS ஆப்ரஹாம் லிங்கன் உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய தாக்குதல் விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் முதல் தடவை 700 கிலோமீட்டருக்கு பின்னாடி போய் நின்னாங்க. பிறகு அது இன்னொரு 100 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டருக்கு பின்னாடி போயிருந்தாங்க. இன்றைக்கு ஹொர்முஸ் நீர்நிலையில இருந்து ஈரானுடைய எல்லையில இருந்து 1400 கிலோமீட்டர் பின்னால் சென்றிருக்கிறது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே அமெரிக்கா ஒரு தாக்குதலுக்கு தயாராகவில்லை, ஒரு பேச்சுவார்த்தையில் ஈரானை கண்ட்ரோல் பண்ணத்தான் நினைக்கிறாங்கிறது தெளிவாக தெரிகிறது. நாளை பேச்சுவார்த்தை ஆரம்பமாக இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.